வசந்தமாய் விடியல் புலந்திடும் பொழுது வாருங்கள் இறை குலமே. நீரை வாஞ்சை மனதுடன் விண்ணக தேவனை வழிபட வாருங்களே. வசந்தமாய் விடியல் புலந்திடும் பொழுது வாருங்கள் இறை குலமே. நீரை வாஞ்சை மனதுடன் விண்ணக தேவனை வழிபட வாருங்களே. இறை அருள் தரும் பலி இது ஆதவன் ஒளியில் அர்ப்பணமாகிட வாருங்களே. திருப்பலியில் கலந்திட கூடுங்களே. வசந்தமாய் விடியல் புலந்திடும் பொழுது வாருங்கள் இறை குலமே. நீரை வாஞ்சை மனதுடன் விண்ணக தேவனை வழிபட வாருங்களே. வறண்ட மணலாய் வாடி தவித்திடும் வாழ்வினில் மகிழ்ச்சி பொங்கிடும் பலி இது. வறண்ட மணலாய் வாடி தவித்திடும் வாழ்வினில் மகிழ்ச்சி பொங்கிடும் பலி இது. மாபெரும் தவமாய் மானுட நேசம் மனங்களில் என்றும் மலர்ந்திடும் பலி. மாபெரும் தவமாய் மானுட நேசம் மனங்களில் என்றும் மலர்ந்திடும் பலியில் மூவொரு இறைவனை இதயத்தில் ஏந்தி வணங்கிய மகிழ்வோம் இறை குலமே. மூவொரு இறைவனை இதயத்தில் ஏந்தி வணங்கிய மகிழ்வோம் இறை குலமே. தினம் சாட்சியாய் திகழ்வோம் திருக்குலமே. வசந்தமாய் விடியல் புலந்திடும் பொழுது வாருங்கள் இறை குலமே. நீரை வாஞ்சை மனதுடன் விண்ணக தேவன் வழிபட வாருங்களே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நமக்காக பலியாகி உயிர்த்தெழுந்த நம் தலைவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்து நம்பிக்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இன்றைய 13வது வார ஞாயிறு கொண்டாட்டத்திற்கு வருகை அன்போடு அழைக்கின்றேன். ஆண்டவர் இயேசு இன்றைக்கு 2 புதுமைகளை நற்செய்தியிலே செய்கின்றார். ஒன்று பெரும்பாட்டினால் வருந்திய பெண்ணை குணப்படுத்தியது, மற்றொன்று சிறுமியை உயிரோடு எழுப்பியது. இரண்டும் நம்பிக்கைக்கு மிகச்சிறந்த உதாரணங்கள். ஒவ்வொரு மனிதருடைய நம்பிக்கையும் ஆண்டவர் இயேசுவினுடைய அருளையும் ஆசிரையும் இந்த உலகத்திற்கு பெற்றுக் கொடுக்கின்றது. ஒருவேளை அது தனிப்பட்ட அவருக்கோ அல்லது தான் வேண்டுகின்ற பரிந்து பேசுகின்ற இன்னொருவருக்கோ அந்த அருளும் ஆசிரும் நிறைவாய் கிடைக்கின்றது. இன்றைக்கு நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய நம்பிக்கை யாருக்கு அருளை பெற்றுக் கொடுக்க போகின்றது? நமக்கும் அடுத்தவர்களுக்கும் அருளை பெற்றுக் கொடுக்க போகின்றதா? நமக்கும் மற்றவர்களுக்கும் ஒரு புதிய வாழ்க்கையை பெற்றுக் கொடுக்க போகின்றதா? நம்பிக்கையை வளர்ப்போம், அதை ஆழப்படுத்துவோம். அடுத்தவர்களுக்கு அது உதவியாக அமைய நம்முடைய வாழ்க்கையை சீரமைத்துக் கொள்வோம். சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவையினை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகளை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே.
ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். 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 உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழுகின்றோம், போற்றுகின்றோம், பாடுகின்றோம் இறைவனே. வாழ்த்துகின்றோம், வணங்குகின்றோம், வழிபடுகின்றோம் தெய்வமே. ஆராதனை 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 புரிந்து மகிமைப்படுத்துகின்றோம் யாம். மகிமைப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலா மாட்சிமைக்காக உமக்கு நன்றி நல்கின்றோம். ஆண்டவராமின் இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் மிகு வல்லவரே, தந்தையே இறைவனே, ஆண்டவரே இறைமகனே, இயேசு கிறிஸ்து தெய்வமே. செம்மறியே 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 இறை தந்தை நின்று ஜெனித்தவனி. தந்தை நின்று ஜெனித்தவனி. உலகின் பாவம் போக்குபவரே, நீரின் மீது இறங்குவே. உலகின் பாவம் போக்குபவரே, எம்மன்றாட்டை ஏற்றருள்வே. தந்தையிடம் வலப்புறத்தில் வீற்றிருக்கும் மீட்பரே, இறங்கும் ஐயா எம் மீது. இயேசு கிறிஸ்து தெய்வமே, தூயவர் 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 ஐயா நீர் ஒருவரே ஆண்டவர். நீர் ஒருவரே உன்னத. பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவன் மாட்சியில் உள்ளவர் நீரே. மன்றாடுவோமாக. இறைவா, உமது அருளால்
உம் பிள்ளைகளாக தேர்ந்தெடுக்கப் பெற்ற நாங்கள் ஒளியின் மக்களாக இருக்க விரும்பினீரே. அதனால் நாங்கள் தவறு எனும் இருளில் சிக்கிக் கொள்ளாமல் உண்மையின் பேரொளியில் என்றும் சிறந்து விளங்க அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இன்றைய திருப்பலியானது கிறிஸ்டோபர், நிர்மலா, லிவியா, லயா இவருடைய கருத்துப்படி ஜெயபாலன், மேரி ராஜாமணி, ரெக்ஸ் ரொசாரியோ இவருடைய ஆண்மலை பாட்டிக்காகவும், ரெஜினா மேரி குடும்பத்தினர் கருத்துப்படி அந்தோனிமுத்து என்கிற திரவியம் அலெக்சாண்டர் சவுந்தரராஜ் ஆண்மலை பாட்டிக்காகவும், லூயிஸ் சார்லி இவருடைய கருத்துப்படி சூசை மேரி அவருடைய ஆண்மலை பாட்டிக்காகவும், பட்டமரத்தார் வீடு லூர்து மேரி கருத்துப்படி அருட்சகோரி செசிலியா ஆண்மலை பாட்டிக்காகவும், ஆண்டனி மேரி இவருடைய கருத்துப்படி கிரகோரியா ஜோசப் முத்து இவருடைய ஆண்மலை பாட்டிக்காகவும், ஞானி வீடு இக்னேசியஸ் ஹெலன் இவருடைய கருத்துப்படி ஆரோக்கிய மேரி அவருடைய 16ஆம் நாள் நினைவாகவும் ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. அலகையின் பொறாமையால் சாவு உலகில் நுழைந்தது. முதல் வாசகம் சாலமோனின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வசனங்கள் 13 15 மற்றும் அதிகாரம் 2, இறை வசனங்கள் 23 24 முடிய. சாவை கடவுள் உண்டாக்கவில்லை, வாழ்வோரின் அழிவில் அவர் மகிழ்வதில்லை. இருக்க வேண்டும் என்பதற்காகவே அவர் அனைத்தையும் படைத்தார். உலகின் உயிர்கள் யாவும் நலம் பயப்பவை, அழிவை தரும் நஞ்சு எதுவும் அவற்றில் இல்லை. கீழுலகின் ஆட்சி மண்ணுலகில் இல்லை, நீதிக்கு இறப்பு என்பது இல்லை. கடவுள் மனிதர்களை அழியாமைக்கென்று படைத்தார். தம் சொந்த இயல்பின் சாயலில் அவர்களை உருவாக்கினார். ஆனால் அலகையின் பொறாமையால் சாவு உலகில் நுழைந்தது. அதை சார்ந்து நிற்போர் இறப்புக்கு உள்ளாவர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலோரை பாடல் பல்லவி. ஆண்டவரே, உம்மை ஏத்தி புகழ்வேன், ஏனெனில் என்னை கைதூக்கிவிட்டீர். ஆண்டவரே, உம்மை ஏத்தி புகழ்வேன், ஏனெனில் என்னை கைதூக்கி விட்டீர். ஆண்டவரே, உம்மை ஏத்தி புகழ்வேன், ஏனெனில் நீர் என்னை கைதூக்கிவிட்டீர். என்னை கண்டு என் பகைவர் மகிழ நீர் விடவில்லை. ஆண்டவரே, நீர் என்னை பாதாளத்திலிருந்து ஏறி வர செய்தீர். சாவு குழியில் இறங்கி எனது உயிரை காத்தீர். பல்லவி. ஆண்டவரே, உம்மை ஏத்தி புகழ்வேன், ஏனெனில் என்னை கைதூக்கிவிட்டீர். ஆண்டவரே, உம்மை ஏத்தி புகழ்வேன், ஏனெனில் என்னை கைதூக்கி விட்டீர். இறை அன்பரே, ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள். தூயவராம் அவரை நினைத்து நன்றி கூறுங்கள். அவரது சினம் ஒரு நொடி பொழுதுதான் இருக்கும், அவரது கருணையோ வாழ்நாள் முழுவதும் நீடிக்கும். மாலையில் அழுகை, காலையிலோ ஆர்ப்பரிப்பு. பல்லவி. ஆண்டவரே, உம்மை ஏத்தி புகழ்வேன், ஏனெனில் என்னை கைதூக்கிவிட்டீர். ஆண்டவரே, உம்மை ஏத்தி புகழ்வேன், ஏனெனில் என்னை கைதூக்கி விட்டீர். ஆண்டவரே, எனக்கு செவிசாயும், என் மீது இறங்கும். ஆண்டவரே, எனக்கு துணையாயிரும். நீர் என் புலம்பலை களிநடனமாக மாற்றிவிட்டீர். என் கடவுளாகி ஆண்டவரே, உமக்கு என்றென்றும் நன்றி செலுத்துவேன். பல்லவி. ஆண்டவரே,
உம்மை ஏத்தி புகழ்வேன், ஏனெனில் என்னை கைதூக்கிவிட்டீர். ஆண்டவரே, உம்மை ஏத்தி புகழ்வேன், ஏனெனில் என்னை கைதூக்கி விட்டீர். இப்பொழுது உங்களிடம் மிகுதியாயிருக்கிறது, அவர்களுடைய குறையை நீக்குங்கள். இரண்டாம் வாசகம். திருத்துதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறை வசனங்கள் 7-9 மற்றும் 13-15 முடிய. சகோதரர் சகோதரிகளே, நம்பிக்கை, நாவன்மை, அறிவு, பேரார்வம் ஆகிய அனைத்தும் மிகுதியாய் கொண்டிருக்கிறீர்கள். எங்கள் மேல் நீங்கள் கொண்டுள்ள அன்பும் பெருகி கொண்டு வருகிறது. அதுபோல் இந்த அறப்பணியிலும் நீங்கள் முழுமையாய் ஈடுபட வேண்டும். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருள் செயலை அறிந்திருக்கிறீர்களே. அவர் செல்வராயிருந்தும் உங்களுக்காக ஏழையானார். அவருடைய ஏழ்மையினால் நீங்கள் செல்வராகுமாறு இவ்வாறு செய்தார். மற்றவர்களின் சுமையை தணிப்பதற்காக நீங்கள் துன்புற வேண்டும் என்று நாங்கள் சொல்லவில்லை. மாறாக எல்லாரும் சமநிலையில் இருக்க வேண்டும் என்றே சொல்கிறோம். இப்பொழுது உங்களிடம் மிகுதியாய் இருக்கிறது, அவர்களுடைய குறையை நீக்குங்கள். அவ்வாறே அவர்களிடம் மிகுதியாக இருக்கும்போது உங்கள் குறையை நீக்குவார்கள். இவ்வாறு உங்களிடையே சமநிலை ஏற்படும். மிகுதியாக சேகரித்தவருக்கு எதுவும் மிஞ்சவில்லை, குறைவாக சேகரித்தவருக்கும் எதுவும் குறைபடவில்லை என்று மறைநூல் எழுதியுள்ளது அன்றோ. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நற்செய்திக்கு முன் வாழ்த்தொளி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நம் மீட்பராகிய கிறிஸ்து இயேசு சாவை அழித்து அழியா வாழ்வை நற்செய்தியின் வழியாக ஒளிரச் செய்தார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. புனித மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 5. இறைவாக்கியங்கள் 21 முதல் 43 முடிய. அக்காலத்தில் இயேசு படகேறி கடலை கடந்து மீண்டும் மறுகரையை அடைந்ததும் பெரும் திரளான மக்கள் அவரிடம் வந்து கூடினர். அவர் கடற்கரையில் இருந்தார். தொழுகை கூட தலைவர்களுள் ஒருவரான யாயிர் என்பவர் வந்து அவரை கண்டு அவரது காலில் விழுந்து, என் மகள் சாகும் தருவாயில் இருக்கிறாள், நீர் வந்து அவள் மீது உன் கைகளை வையும், அப்போது அவள் நலம் பெற்று பிழைத்துக் கொள்வாள் என்று அவரை வருந்தி வேண்டினார். இயேசுவும் அவருடன் சென்றார். பெரும் திரளான மக்கள் அவரை நெருக்கிக் கொண்டே பின்தொடர்ந்தனர். அப்போது
12 ஆண்டுகளாய் இரத்தப்போக்கினால் வருந்திய பெண் ஒருவர் அங்கு இருந்தார். அவர் மருத்துவர் பலரிடம் தமக்கு உள்ளதெல்லாம் செலவழித்தும் ஒரு பயனும் அடையாமல் மிகவும் துன்பப்பட்டவர். அவர் நிலைமை வரவர மிகவும் கேடுற்றது. அவர் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டு மக்கள் கூட்டத்துக்கிடையில் அவருக்கு பின்னால் வந்து அவரது மேலுடையை தொட்டார். ஏனெனில், நான் அவருடைய ஆடையை தொட்டாலே நலம் பெறுவேன் என்று அப்பெண் எண்ணிக்கொண்டார். தொட்ட உடனே அவருடைய இரத்தப்போக்கு நின்று போயிற்று. அவரும் தம் நோய் நீங்கி நலம் பெற்றதை தம் உடலில் உணர்ந்தார். உடனே இயேசு தம்மிடமிருந்து வல்லமை வெளியேறியதை தம்முள் உணர்ந்து மக்கள் கூட்டத்தை திரும்பி பார்த்து, என் மேலுடையை தொட்டவர் யார் என்று கேட்டார். அதற்கு அவருடைய சீடர்கள் அவரிடம், இம்மக்கள் கூட்டம் உம்மை சூழ்ந்து நெருக்குவதைக் கண்டும் என்னை தொட்டவர் யார் என்கிறீரே என்றார்கள். ஆனால் அவர் தம் மேலுடையை தொட்டவரை காணும்படி சுற்றிலும் திரும்பி பார்த்து கொண்டிருந்தார். அப்போது அப்பெண் தமக்கு நேர்ந்ததை அறிந்தவராய் அஞ்சி நடுங்கிக் கொண்டு அவர் முன் வந்து விழுந்து நிகழ்ந்தது அனைத்தையும் அவரிடம் சொன்னார். இயேசு அவரிடம், மகளே, உனது நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று, அமைதியுடன் போ, நீ நோய் நீங்கி நலமாயிரு என்றார். அவர் தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்த போது தொழுகை கூட தலைவருடைய வீட்டிலிருந்து ஆள்கள் வந்து அவரிடம், உம்முடைய மகள் இறந்து விட்டால் போதகரை ஏன் இன்னும் தொந்தரவு செய்கிறீர் என்றார்கள். அவர்கள் சொன்னது இயேசுவின் காதில் விழுந்ததும் அவர் தொழுகை கூட தலைவரிடம், அஞ்சாதீர், நம்பிக்கையை மட்டும் விடாதீர் என்று கூறினார். அவர் பேதுரு, யாக்கோபு, யாக்கோபின் சகோதரரான யோவான் ஆகியோரை தவிர வேறு ஒருவரையும் தம்முடன் வரவிடவில்லை. அவர்கள் தொழுகை கூட தலைவரின் வீட்டிற்கு சென்றார்கள். அங்கே அமளியையும் மக்கள் அழுது ஓலமிட்டு புலம்புவதையும் இயேசு கண்டார். அவர் உள்ளே சென்று, ஏன் இந்த அமளி, ஏன் இந்த அழுகை, சிறுமி இறக்கவில்லை, உறங்குகிறாள் என்றார். அவர்கள் அவரை பார்த்து நகைத்தார்கள். ஆனால் அவர் அனைவரையும் வெளியேற்றிய பின் சிறுமியின் தந்தையையும் தாயையும் தம்முடன் இருந்தவர்களையும் கூட்டிக் கொண்டு அச்சிறுமி இருந்த இடத்திற்கு சென்றார். சிறுமியின் கையை பிடித்து அவளிடம், தலித்தா கூம் என்றார். அதற்கு, சிறுமி, உனக்கு சொல்லுகிறேன், எழுந்திடு என்பது பொருள். உடனே அச்சிறுமி எழுந்து நடந்தாள். அவள் 12 வயது ஆனவள். மக்கள் பெரிதும் மலைத்து போய் மெய்மறந்து நின்றார்கள். இதை யாருக்கும் தெரிவிக்க வேண்டாம் என்று அவர் அவர்களுக்கு கண்டிப்பாய் கட்டளையிட்டார். அவளுக்கு உணவு கொடுக்கவும் சொன்னார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவிற்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தியில் 2 அதிசயங்களை இயேசு நிகழ்த்துகின்றார். ஒன்று, 12 ஆண்டுகளாய் பெரும்பாட்டினால் வருந்திய பெண் குணம் பெறுகின்றாள். இரண்டாவது, இறந்து போன சிறுமி, 12 வயது நிரம்பிய அந்த சிறுமி உயிரோடு எழுப்பப்படுகின்றார். ஒன்று 12 ஆண்டுகளாக பெரும்பாட்டினால் வருந்திய பெண், இன்னொன்று 12 ஆண்டுகளாய் வாழ்ந்து மரித்த ஒரு சிறுமி. இந்த 2 அதிசயங்களிலும் ஒரு பொதுமை பண்பு ஒன்று அடங்கி இருக்கின்றது. வழக்கமா எல்லா புதுமையிலுமே இருக்கிற ஒன்று தான். அதில் எந்த விதமான மாற்றமும் அல்லது அதிசயமும் இல்லை.
என்ன அப்படின்னம்னா நம்பிக்கை. எங்கே நம்பிக்கை இருக்கின்றதோ அங்கு அதிசயங்கள், அற்புதங்கள், கடவுளுடைய அருளும் ஆசிரும் நிச்சயம் கிடைக்கும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. 2 பேர்கிட்டையுமே நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னம்னா, 2 பேரிடம்னா இறந்து போன சிறுமி அல்ல, மாறாக பெரும்பாட்டினால் வருந்திய பெண்ணிடமும் இறந்து போன சிறுமியினுடைய தந்தையிடமும் இவங்க 2 பேர்த்துக்கிட்டையும் நம்பிக்கை இருந்துச்சு. ஒவ்வொரு நம்பிக்கையும் ஒவ்வொரு கோணத்தில் உற்று நோக்க வேண்டிய ஒன்று. இன்றைக்கு பெரும்பாட்டினால் வருந்திய பெண்ணினுடைய நம்பிக்கை ஒரு கோணத்திலும், அதே சமயத்தில் உயிரோடு எழுப்பப்பட்ட அந்த சிறுமிக்கு கிடைத்த அதிசயம் எப்படிப்பட்ட நம்பிக்கையால் விளைந்தது என்பதையும் நாம் கூர்ந்து நோக்க வேண்டும். இரண்டும் இருவேறுபட்ட அணுகுமுறைகளையும் பரிமாணங்களையும் கொண்டது. பெரும்பாட்டினால் வருந்திய பெண் ஒரு வித்தியாசமான ஒரு நம்பிக்கை. இதுவரைக்கும் விவிலியத்தில் வேற எந்த இடத்துலையும் இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை இல்லை. இருந்திருக்கு. என்ன, ஒரு குழுவாக மக்கள் கூட்டமாக இருந்த இடத்துல அவங்க போய் இயேசுவை தொட வேண்டும் என்று சொல்லி அவர்கள் முயற்சி செய்து தொட்டு சுகத்தை பெற்றுக்கொண்டார்கள். இது பல இடங்களில் குறிப்பு இருக்கின்றது. ஆனால் குறிப்பிட்டு சொல்வதென்றால் இந்த ஒரு புதுமையை குறிப்பிட்டு சொல்ல வேண்டும். 12 வருஷம் சொல்லுவோம், ஏறாத மலை இல்லை, கும்பிடாத சாமி இல்லை, போகாத கோயில் இல்லை, ஒன்றும் நடக்கலை. அந்த 12 ஆண்டுகளாக இரத்தப்போக்கினால் வருந்திய பெண் ஒருவர் இருந்தார். அவர் மருத்துவர் பலரிடம் தமக்கு உள்ளதெல்லாம் செலவழித்தும் ஒரு பயனும் அடையாமல் மிகவும் துன்பப்பட்டவர். அப்போ அந்த காட்சியை கொஞ்சம் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு பெண் பெரும்பாட்டினால் வருந்திக் கொண்டிருக்கின்றாள். அவள் குணம் பெற வேண்டும் என்பதற்காக மருத்துவரிடம் செல்லுகின்றார். அப்படி ஒரு மருத்துவரிடம் அல்ல, பலரிடம், பல மருத்துவர்களை சென்று பார்க்கின்றாள். இங்க போனா குணமாகும், சாப்பிட்றாங்க, மருந்து சாப்பிட்றாங்க, குணமாகல. இவரை விட பெரிய மருத்துவர் இருக்கின்றார், அங்க போனா குணமாகும், சாப்பிட்டு பார்க்கிறா, சரியாகல. இல்ல, இவங்களை எல்லாம் தூக்கி சாப்பிட்ற ஒரு பெரிய மருத்துவர் இருக்காரு, அவர்கிட்ட உங்களை கூட்டிட்டு போறேன்னு சொல்லி பல பேர் கூட்டிட்டு சென்று இருக்க வேண்டும். போற இடத்துல எல்லாத்துலேயும் காசு செலவழிந்ததை ஒழிய குணம் கிடைக்கவில்லை. அப்போ பாருங்க, அந்த பெண்ணினுடைய ஒரு வாழ்க்கை சூழல் எப்படி இருந்திருக்கணும் அப்படின்னா, ஒரு அவநம்பிக்கை. உலகத்தில் இத்தனை மருத்துவர்களை சந்தித்தாகிவிட்டது, பெரும் பெரும் மருத்துவர்களை எல்லாம் சந்தித்தாகிவிட்டது. அடுத்தது என்னிடம் செலவழிக்க இருந்த காசு எல்லாவற்றையும் நான் மருத்துவர்களுக்கு கொடுத்து விட்டேன், இனி எனக்கென்று எந்த நம்பிக்கையும் இல்லை. இதுதான் அந்த பெண்ணினுடைய ஒரு வாழ்க்கை சூழல். ஒரு நம்பிக்கை பிறந்த இடம் இங்குதான். அங்க ஒரு முடிவு ஏற்படுகின்றது, மருத்துவர்களால் இனி இந்த நோயை குணப்படுத்த முடியாது. ஒன்று. இரண்டாவது, இவளிடம் இனி செலவழிப்பதற்கென்று எதுவும் இல்லை. அப்போ அவளிடம் இருந்ததும் கரைந்து விட்டது. அதே சமயத்தில் யாரை நம்பி சென்றார்களோ அவர்களுக்கும் இதை குணப்படுத்த இயலவில்லை. அப்ப நிச்சயமாக அந்த பெண் ஒரு அவநம்பிக்கைக்கு ஆளாகி இருப்பாள். 12 வருஷம், 1 வருஷம், 2 வருஷம் பரவாயில்ல, கொஞ்சம் தாக்கு பிடிக்கலாம். 12 வருஷம், 12 வருடங்கள் நிச்சயமாக மிக பெரும் அவநம்பிக்கையை அந்த பெண் சந்தித்திருக்க வேண்டும். இனி இந்த நோய்க்காக முயற்சி செய்து குணமாகணும்னு சொல்லிட்டு முயற்சி செய்து ஒரு பிரயோஜனம் இல்லை என்று சொல்லி ஒரு முடிவுக்கு வந்திருக்க வேண்டும். அந்த இடத்துல தான் நம்பிக்கை பிறக்கின்றது. அந்த பெண்ணிற்குள் ஒரு நம்பிக்கை பிறக்கின்றது. இருந்ததெல்லாம் போயிருச்சு. எது தன்னிடம் இருந்ததோ அதை பற்றி பிடித்து கொண்டு மேலே வர வேண்டும் என்று சொல்லி எத்தனித்த அவளுக்கு எல்லாமே ஏமாற்றமாகிவிட்டது. இனி எப்படி மேலே வரப்போற? மிகப்பெரிய ஒரு கவலை. எனவே ஒன்று, எதுவுமே இல்லாத ஒரு சூழல். இரண்டாவது, இனி எதை பிடித்து கொண்டு மேலே வருவது என்ற ஒரு ஏமாற்றம். அந்த இடத்துல தான் இயேசுவை சந்திக்கின்றாள். இயேசு அவளை சந்திக்கவில்லை, மாறாக அவள் இயேசுவை சந்திக்கின்றாள். எப்படி? அவருடைய ஆடையின் விளிம்பை தொட்டால் நான் சுகம் பெறுவேன். ஒரு வித்தியாசமான ஒரு நம்பிக்கை. வழக்கமாக இயேசுவிற்கு முன் வந்து ஐயா என்னை குணப்படுத்துங்கள் என்று சொல்லி மன்றாடுவார்கள், குணத்தையும் சுகத்தையும் பெற்றுச் செல்வார்கள். ஆனால் அவருடைய ஆடையின் விளிம்பை தொட்டால்
சுகம் பெறுவேன். இது யாரு வெளிப்படுத்த வேண்டிய நம்பிக்கைனா, அந்த ஆடைக்கு உரிய நபர் வெளிப்படுத்த, இயேசு வெளிப்படுத்த வேண்டிய ஒரு நம்பிக்கையினுடைய அடையாளம். என்னுடைய ஆடையை தொட்டேனா நீ சுகம் பெறுவாய், நான் உன்னை தொட்டேன்னா சுகம் பெறுவேன். இது அவருக்குள் எழுந்திருக்க வேண்டிய ஒரு நம்பிக்கையினுடைய கூற்று. ஆனால் இந்த பெண் தனக்குள் சொல்லிக் கொண்டு, அவருக்கு தெரியாமலேயே தனக்குள் சொல்லிக் கொள்ளுகின்றார், அவருடைய ஆடையின் விளிம்பை தொட்டால் நான் சுகம் பெறுவேன். எந்த அளவுக்கு நம்பிக்கை பாரு. நம்பிக்கை இயேசுவினுடைய அந்த குணப்படுத்துகின்ற அந்த சிந்தனையும் தாண்டி அவரிடமிருந்து குணம் பெற வேண்டும் என்ற ஒரு சிந்தனை இந்த பெண்ணிற்குள் வருகின்றது. இயேசுவிற்கு தெரியாமல் இருக்க போறதில்லை. ஆனால் அந்த சூழல், அவருடைய ஆடையின் விளிம்பை தொட்டால் நான் சுகம் பெறுவேன். அந்த இடத்துல தான் இரண்டு சிந்தனைகளும் ஒன்றிணைகின்றன. நல்லதையே செய்து கொண்டிருக்கின்ற ஒரு நபர், மக்களுக்காகவே தன்னை அர்ப்பணித்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு நபர், தன்னை முழுமையாக கரைத்து கொடுத்த ஒரு நபர். நிச்சயம் இப்படிப்பட்ட ஒரு நபருடைய சிந்தனை ஒரு கூட்டத்தில் எந்த அளவுக்கு மனிதனுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளும் அப்படின்னம்னா, அவர்கள் வெளிப்படுத்தாமலேயே இந்த சிந்தனை அந்த அலைவரிசையோடு ஒன்று பெறும், ஒன்றாகும், ஐக்கியமாகும். அதுதான் இங்க நடந்தது. இயேசு குணப்படுத்தணும்னு ஒன்று நினைக்கல. ஆனால் அவர் யாரையெல்லாம் தொட்டாரோ குணம் பெறுவார்கள் என்பது எல்லோருக்குமே தெரிந்திருந்தது. அப்போ அவருடைய வாழ்க்கை முழுதும் நன்மையையும் குணப்படுத்துதலையும் சுகம் கொடுத்தலையும் அல்லது மக்களுக்காக தன்னை அர்ப்பணிப்பதையும் உள்ளடக்கி இருந்தது. எனவே இந்த நபரை சுற்றி இருக்கின்ற அந்த ஒரு ஆற்றல், இந்த நல்லவர்களை சுற்றி எப்பொழுதுமே ஒரு ஆற்றல் இருக்கும். அன்னை தெரேசா வாழும் புனித என்று போற்றப்பட்டவள். அந்த அன்னை தெரேசாவை ஒரு மிகப்பெரிய அழகோ அல்லது ஒரு கவர்ச்சிகரமான ஒரு தோற்றமோ இல்லை. ஆனால் அவளுடைய நன்மை, அவள் செய்த அந்த காரியங்கள், தொழுநோயாளர்களை குணப்படுத்தியதும், அடுத்தது அனாதைகளுக்கு ஆதரவு கொடுத்ததும், கைம்பெண்களுக்கு மறுவாழ்வளித்ததும், இந்த நன்மையெல்லாம் அவரை சுற்றி ஒரு விதமான ஆற்றலை, சக்தியை உருவாக்கி இருந்தது. எனவேதான் அந்த அன்னையை பார்க்கின்ற ஒவ்வொருவரும் கவர்ந்தெழுக்கப்பட்டார்கள். வீராப்பு பேசிய மனிதர்கள் எல்லாம் அந்த அன்னைக்கு முன்பாக மண்டியிட்டார்கள். எந்த அளவுக்கு அப்படின்னா, ஒரு முறை அவர் விமான நிலையத்திற்கு, வேறொரு நாட்டிற்கு செல்வதற்கு விமான நிலையத்திற்கு செல்லுகின்ற பொழுது, அங்கிருந்த உயர் அதிகாரி அன்னையை பற்றி ஒரு விதமான எதிர்மறையான சிந்தனையை கொண்டிருந்தவர். இந்த அம்மா செய்யறதெல்லாம் சரியில்லைன்னு சொல்லிட்டு மனதிற்குள்ளாக தீர்மானித்து வைத்திருந்தவர். என்ன நடக்குதுன்னா, அந்த அன்னை இந்த விமான நிலையத்திற்குள் நுழைகின்ற பொழுது என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு தெரியல, அந்த உயர் அதிகாரி அந்த அன்னைக்கு முன் வந்து மண்டியிட்டு அவருடைய பாதத்தை தொட்டு வணங்குகின்றார். பாருங்க, அதுவரை அந்த அன்னையை பற்றி தவறாக பேசிக் கொண்டிருந்தவர், தவறான சிந்தனையை மனதிலேயே வளர்த்தெடுத்திருந்தவர், அவரையும் அறியாமல் அந்த அன்னைக்கு முன்பாக மண்டியிட்டு அவருடைய பாதத்தை தொட்டு வணங்குகின்றார். அப்போ நல்லவர்களை சுற்றி ஒரு ஆற்றல், ஒரு சக்தி எப்பொழுதும் ஒளிர்ந்து கொண்டே இருக்கும். அதனாலதான் அந்த மனிதர்களிடம் பொன்னோ பொருளோ அல்லது காசோ பணமோ அந்தஸ்தோ அதிகாரமோ இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஆனால் அவர்கள் நல்லவர்களாக இருந்து நல்ல சிந்தனைகளோடு நல்ல காரியங்களை செய்து கொண்டிருந்தால் அவர்கள் சுற்றி அந்த சக்தி, ஆற்றல் எப்பொழுதுமே இருக்கும். அவருடைய பிரசன்னமே, அந்த நல்ல மனிதனுடைய உடன் இருப்பே நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். அதான் இன்றைக்கு நடந்தது. இயேசு உடுத்திய ஆடையில் கூட அவருடைய அந்த ஆற்றலும் சக்தியும் இருந்தது. காரணம் அவருடைய நன்மைத்தனம். எனவே அவருடைய ஆடையின் விளிம்பை தொட்டால் குணம் பெறுவேன். வித்தியாசமான நம்பிக்கையோடு அவருக்கே தெரியாமல் அவருடைய ஆடையை தொடுகின்றார், சுகமும் பெறுகின்றார். இயேசு வந்து திரும்பி பார்த்து என்னுடைய ஆடையை தொட்ட நீ தான் சுகம் பெறுவது, குணமாயிரு சொல்ல. இவள் நம்பி தொட்டால் சுகம் பெறுகின்றாள். அதுக்கப்புறம் தான் இயேசு கேட்கிறார்,
அத்தனை பேர் இருக்கிறாங்க, எல்லாரும் வந்து இயேசு மேல விழுகிறாங்க. ஆனாலும் இயேசு அவர்களை பொருட்படுத்தவில்லை. யார் அந்த நம்பிக்கையோடு இயேசுவை அணுகினாரோ அவரை மட்டும் குறிவைத்து இயேசு கேட்கின்றார், யார் என்னுடைய ஆடையை தொட்டது? பாருங்க இந்த எந்த அளவுக்கு அந்த சிந்தனை, அந்த மன ஒன்றிப்பு செல்லுகின்றது என்று. யார் என்னுடைய ஆடையை தொட்டது? இத்தனை பேர் சேர்ந்து இருக்கிறாங்க, எல்லாரும் ஆடை மேலதான் வந்து விழுகிறாங்க, எல்லாரும் அவரை தொட்டுட்டு தான் போறாங்க. ஆனால் சுகம் பெற்றது அந்த ஒரு பெண் மாத்திரம்தான். அதை மாத்திரம்தான் இயேசு குறிப்பிட்டு கேட்கின்றார். அதுக்கப்புறம் தான் நம்ம முன்னாடி வர்றாங்க. இயேசு சொல்லுகின்றார், நீ நோய் நீங்கி நலமாயிரு. அவர் அந்த நேரத்திலே அப்படியே உணர்கின்றார். அப்போ அந்த நம்பிக்கை, அதே சமயத்தில் குணப்படுத்துகின்ற மனிதரிடமிருந்து வெளிப்படுகின்ற ஆற்றல், இவை இரண்டும் ஒரு இடத்தில் சங்கமிக்கின்றன. அங்கு அதிசயங்களும் அற்புதங்களும் நடைபெறுகின்றன. இரண்டாவது வந்து புதுமையில் கூர்ந்து நோக்கினால் தெரியும், இறந்து போன சிறுமிகிட்ட எப்படி நம்பிக்கை வரும்? வராது. அந்த மகளுக்காக தந்தை தன்னுடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகின்றார். எந்த அளவுக்குனா, என் மகள் சாகும் தருவாயில் இருக்கிறாள், நீர் வந்து அவள் மீது உன் கைகளை வையும், அப்போது அவள் நலம் பெற்று பிழைத்துக் கொள்வாள். இயேசுவுடைய தொடுதல் சுகம் கொடுக்கும். அதுவும் சூழ்நிலை பாருங்க, சாகும் தருவாயில், ஒரு மனிதனுடைய இறுதி நிலை, விளிம்பு நிலை, இனி மீண்டு வர முடியாது. அங்கேயும் மருத்துவ உலகம் செயலற்று போய்விட்டது. அங்கேயும் பொன்னும் பொருளும் காசும் பணமும் அந்தஸ்தும் அதிகாரமும், ஏன்னா ஒரு ஜெபக்கூட தலைவர், அவர் தொழுகை கூட தலைவர், அவருடைய பதவியோ தொழுகை கூட தலைவர் என்ற பதவியோ எதுவும் ஒன்றும் பண்ண முடியல, எல்லாமே செயலற்று போய்விட்டது. இப்போ அவர் நம்பிக்கை யார்கிட்ட கொண்டு வந்து வெளிப்படுத்துறாருன்னா இயேசு கிட்ட. அதே மாதிரி இவங்க சொன்னது மாதிரியே போகின்ற வழியிலேயே அந்த சிறுமி இறந்தும் போயிட்டான். அப்பொழுது இயேசு அந்த தந்தையினுடைய நம்பிக்கை இன்னும் ஆழப்படுத்துகின்றார். என்ன அப்படின்னம்னா, அவர் சொல்றாரு பாருங்க, அஞ்சாதீர், நம்பிக்கையை மட்டும் விடாதீர். வேற ஒன்றும் சொல்ல அவர், கவலைப்படாத, அழுகாத, எல்லாம் நான் பார்த்துக்க, இதெல்லாம் ஒன்று. அஞ்சாதீர், நான் பார்த்துக்கிறேன்னு சொல்ல, நம்பிக்கையை மட்டும் விடாதீர். அவர் சொல்ல, என்னை நீ ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன், எல்லாத்தையும் அதையெல்லாம் சொல்லவே இல்லை. அவரிடமிருந்து நம்பிக்கையை ஆண்டவரே எதிர்பார்த்தார். அஞ்சாதீர், நம்பிக்கையை மட்டும் விடாதீர், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அவங்க நேராக அந்த வீட்டிற்கு செல்லுகின்றார்கள். சிறுமி இறந்து கிடக்கின்றால் உள்ளே சென்று தள்ளித்தாகும், சிறுமியே எழுந்துடு. அதிசயம் நடக்கின்றது, உயிரோடு எழுந்து வருகின்றார். இப்ப இரண்டு பேருடைய நம்பிக்கையும் வித்தியாசமான பரிமாணங்களை உள்ளடக்கிய ஒன்று. ஒரு மனிதர் இன்னொரு மனிதருக்காக பரிந்து பேசுகின்ற நம்பிக்கை ஒன்று. என்னுடைய மகள் சுகம் பெற வேண்டும், அது இன்னொருத்தர், தனக்காக அல்ல, இன்னொருத்தர். அப்ப இன்னொருவருக்காகவும் நம்மால் ஆண்டவரிடமிருந்து அருள் வரங்களை பெற்றுக் கொடுக்க முடியும். நாம் நம்பிக்கையோடு இருந்தால், நம்முடைய நம்பிக்கை ஆழமாக இருந்தால், இன்னொரு மனிதருக்கும் அது அருளையும் ஆசிரையும் பெற்றுக் கொடுக்கும். இன்னைக்கு சிந்தித்து பார்ப்போம், நம்முடைய நம்பிக்கை எப்படி இருக்கிறது? பெரும்பாட்டினால் வருந்திய பெண்ணுடைய நம்பிக்கை ஒரு பக்கம், அதே சமயத்தில் நன்மையை மட்டுமே செய்த ஆண்டவருடைய ஆடையும் கூட சுகப்படுத்துகின்ற ஆற்றலை உடைத்தானதாக இருந்தது. அப்போ அவரிடம் அந்த நன்மைத்தனம் ஆற்றலாகவும் சக்தியாகவும் வெளிப்பட்டு கொண்டிருந்தது. இன்றைக்கு நம்முடைய ஒவ்வொரு சொல்லும் செயலும் உண்மையாகவே நன்மைத்தனம் மிகுந்த ஒன்றாக, அடுத்தவர்களுக்கு நலம் கொடுப்பதாக இருந்தால், நாமும் கூட நம்மை சுற்றி ஒரு விதமான ஆற்றலையும் சக்தியும் உணர்வோம். இரண்டாவது, நம்முடைய நம்பிக்கை இன்னொரு மனிதருக்கு வாழ்வை கொடுக்க வேண்டுமே அன்றி ஒருபோதும் சாபத்தையோ அழிவையோ கொண்டு வரக்கூடாது. அதுதான் கடவுள் விரும்புவது. அஞ்சாதி, நம்பிக்கை மட்டும் விடாதே. நம்முடைய நம்பிக்கையை ஆழப்படுத்தி கொள்ள, பல்வேறு பரிமாணங்களிலே நம்முடைய நம்பிக்கையை நாம் சீர்திருத்தி கொள்ள இந்த திருப்பலியில் தொடர்ந்து மன்றாடுவோம். நம்முடைய விசுவாசத்தை பாடலாக அறிக்கையிடுவோம்.
வானமும் பூமியும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறோம். பரிசுத்த ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனுவானார். கண்ணி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறோம். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் மரித்து அடக்கப்பட்டார். 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார், மரணத்தின் மீது வெற்றி கொண்டார். பரலோகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். பரிசுத்த ஆவியை நம்புகிறோம், பாரினில் அவர் துணை வேண்டிடுவோம். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவோம். திருச்சபை உரைப்பதை நம்புகிறோம், புனிதர்கள் உறவை நம்புகிறோம். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை விசுவாச பொருளாய் நம்புகிறோம். நமது அன்பு வானக தந்தையிடம் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான வரங்களை நம்பிக்கையோடு மன்றாடுவோம். பரம்பொருளே, பரம்பொருளே எம் இறைவா, திருச்சபை ஆளும் தலைவர், திருத்தந்தை, கர்தினல்கள், ஆயர்கள், குருக்கள், இருபால் துறவியர்கள் மற்றும் பொதுநிலையினர் உமது இறையரசு பணியை செவ்வனே ஆற்றிட போதுமான ஆற்றல்களையும் நல் ஆரோக்கியத்தையும் அவர்கள் மீது பொழிந்திட வரம் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு தந்தையே இறைவா, எம் நாட்டை ஆளும் தலைவர்கள் மனித நேயமிக்க நல்லாட்சி புரிந்து இறைமக்கள் அனைவரையும் சமத்துவத்துடனும் அன்புடனும் வழிநடத்திடவும், தொற்று நோயிலிருந்து மக்களை காக்கும் எல்லா பணிகளிலும் சிறப்பாக செயல்படுத்தவும் தேவையான அருளை பொழிந்திட வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உன்னதரே எம் இறைவா, மனிதர்களாகிய நாங்கள் உணர்வற்று உறங்கும்போது தம் இதயத்தை இயக்குபவராகிய எம் இறைவா, உம் மீது நம்பிக்கை கொண்டு வாழும்போது, உம் திருமகன் படகில் உறங்கிக் கொண்டிருக்கும் போதும் மக்களை மீட்டவராக செயல்பட்டு கடலின் இரைச்சலை கடிந்து அமைதிப்படுத்திய நிகழ்வு நாளும் எங்களுக்கு உற்சாகத்தை தர வரம் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எல்லாம் வல்லவரான தந்தையே இறைவா, திடத்துடனும் வாழவும் வாழும் திருச்சபையாக வாழவும் இந்த தொற்று நோயை வெற்றி கொள்ளவும் யோபுவின் துன்பங்களை நாங்களும் படிந்துணர்ந்து சோதனைகளில் துவண்டு போகாமல் ஆழ்ந்த நம்பிக்கையில் வாழ்ந்த யோபுவை போன்று எமது திருச்சபையை வாழ்ந்திட வரம் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் அன்பு தந்தை இறைவா, நம்பிக்கையோடு உம்முடைய பாதத்தில் எங்களுடைய தேவைகளை சமர்ப்பித்திருக்கின்றோம். இன்னும் குறிப்பாக எம்முடைய பகுதிக்கு தேவையான வலது வாய்க்கால் திட்டம் சிறப்பாக முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற வேளையில் நீரே இதை விரைந்து நிறைவு செய்து கொடுப்பீராக. ஈழத் தமிழ் மக்களுக்கு உரிமை வாழ்வை பெற்றுக் கொடுப்பீராக. வீழ்ந்து போயிருக்கின்ற நம்முடைய பொருளாதாரத்தை தூக்கி நிறுத்துவீராக. தொற்று நோயின் பிடியிலே சிக்குண்டு தவிக்கின்ற மக்களை காப்பாற்ற
போர் வீரர்களாக இரவு பகல் பாராமல் செயலாற்றிக் கொண்டிருக்கின்ற மருத்துவர்களையும் செவிலியர்களையும் ஆசிர்வதியும். நம்பிக்கையும் திடத்தையும் உறுதியான மனதையும் கொடுத்தருளும். இவற்றை எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். ஆமென். புகழோடு நான் வாழவில்லை, உம் புகழ் ஒன்று எனக்கு போதும். அருள்வாழ்வினில் நான் வளர உம் அன்பொன்று எனக்கு போதும். உயர்வோடும் தாழ்வோடும் வாழும் போதும் உம் உறவொன்று எனக்கு போதும். மகிழ்வோடும் துயரோடும் வாழும் போதும் உம் கரமொன்று என்னை தேற்றிடும். என்னை தந்தேன், எல்லாம் தந்தேன், என் வாழ்வை பலியாக்கவே. உள்ளம் தந்தேன், உமக்கே தந்தேன், பிறரன்பு பணி செய்யவே. என் இயேசுவே, என் தெய்வமே, உம்மோடு உறவாடவே. என் இயேசுவே, என் தெய்வமே, உம்மோடு உறவாடவே. என்னை தந்தே, எல்லாம் தந்தே, என் வாழ்வை பலியாக்கவே. உள்ளம் தந்தேன், உமக்கே தந்தேன், பிறரன்பு பணி செய்யவே. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்படி ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, நீரே அருள் கூர்ந்து ஏற்பாடு செய்யும் உம் மறை நிகழ்வுகள் எங்களுக்கு நற்பயனளிக்க உம்மை வேண்டுகின்றோம். அதனால் எங்கள் பணியின் புனித காணிக்கைகள் உமக்கு ஏற்றவையாயிருப்பனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். அழிவுக்கு உரிய மனிதருக்கு உமது இறை இயல்பின் ஆதரவை அளிக்கின்றீர். மேலும் மனிதனின் சாகும் தன்மையை பிணிபோக்கும் மருந்தாக பயன்படுத்தி நாங்கள் எவ்வாறு அழிவுற்றோமோ
அவ்வாறே எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எங்களுக்கு மீட்பு அருளுகின்றீர். இவை அனைத்தாலும் அளவற்ற மாட்சி உமக்கே உரியது என்பதை உணர்கின்றோம். அவர் வழியாக உமது மாண்பை வானதூதர்களின் கனிகள் வழிபடுகின்றன. உமது திருமுன் எக்காலத்தும் மகிழ்கின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களிப்புடன் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. தாயும் தந்தையுமான இறைவா, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் உம் திருமகனாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கையை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு உம் திருமகனாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாக அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் எண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கி அருளும் மன்றாடுகின்றோம். இப்பலியினால் நீர் உளம் கனிய திருவுளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடல் திரு இரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்பப் பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறைசாட்சியர், மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பெற்றுக்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உமோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகுக்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாகவும் அடியாராகி எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட தலைமை தந்தை பீட்டர் அபீர், ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. நீர் விரும்பியபடி உம் திருமுன் நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டல்களுக்கு கனிவுடன் செவிசாய்த்திரளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறுண்டிருக்கும் உடைய பிள்ளைகளை கனிவுடன் உமோடு சேர்த்துக் கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும், குறிப்பாக தொற்று நோயிலே இறந்த சகோதர சகோதரின் ஆன்மாக்களையும் நினைவு கூர்ந்து உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது ஆட்சியால் என்றும் மன நிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகுக்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, பரிசுத்தாவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை
விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சிமையும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். பெரும்பாட்டினால் வருந்திய பெண்ணையும் இறந்த சிறுமியையும் சுகப்படுத்தி உயிர்ப்பித்த தெய்வம் இவரே. இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் எழுந்தர நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியறலும் எனது ஆன்மா நலமடையும். என் அன்பு தேவன் என்னை தேடி வருகின்றார், என் நெஞ்சில் ஆனந்தமே. இருள் சூழும் உலகில் அருள் கோடி தருகின்றார், என்னாலும் பேரின்பமே. என் அன்பு தேவன் என்னை தேடி வருகின்றார், என் நெஞ்சில் ஆனந்தமே. இருள் சூழும் உலகில் அருள் கோடி தருகின்றார், என்னாள் பேரின்பமே. இறைவா வருவாய், இதயம் எழுவாய், நிறைவாய் நிலையாய் நிதமும் தொடர்வாய். இறைவா வருவாய், இதயம் எழுவாய், நிறைவாய் நிலையாய் நிதமும் தொடர்வாய். உள்ளங்கையில் என்னை நீ பொறித்தாய், உயிரான உறவால் உன்னில் இணைத்தாய். தாய் கூட மறந்தால் மறவாதவர்,
தானாக என்னை தேடி உறவானவா, இறைவா வருவாய், இதயம் எழுவாய், நிறைவாய் நிலையாய் நிதமும் தொடர்வாய். இறைவா வருவாய், இதயம் எழுவாய், நிறைவாய் நிலையாய் நிதமும் தொடர்வாய். என் அன்பு தேவன் என்னை தேடி வரும். இயேசு கிறிஸ்துவின் அருமையான சகோதர சகோதரிகளை, கிரைஸ்த கிங் சர்ச் யூடியூப் சேனலுடைய சந்தாதாரர்களை, ஸ்கை டிவியினுடைய நேயர்களை, உங்கள் அனைவருக்கும் மீண்டும் மகிழ்ச்சி கலந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். கடந்த மாதம் முழுவதுமாக நீங்கள் கொடுத்த எல்லா ஊக்கமும் உற்சாகமும் சிறப்பாக இந்த ஒளிபரப்பை கொண்டு செல்ல உதவியது. எனவே தொடர்ந்து வருகின்ற காலகட்டங்களிலும் உங்களுடைய ஒத்துழைப்பை கொடுத்து உதவுமாறு அன்போடு வேண்டுகின்றேன். இன்றைக்கு இந்த ஸ்கை டிவி வழியாக ஏறக்குறைய 15,000 இல்லங்களை நாம் சந்தித்திருக்கின்றோம். 40,000க்கு மேற்பட்ட மனிதர்கள் இந்த ஒளிபரப்பின் வழியாக பயனும் பலனும் பெற்று கொண்டிருக்கின்றார்கள். எனவே விரைவிலே இது இன்னும் 10,000 இணைப்புகள், 10,000 இல்லங்களுக்கு மேலும் அதிகரிக்கப்பட இருக்கின்றது. ஏறக்குறைய 25,000 இணைப்புகளோடு 75,000த்திற்கும் மேற்பட்ட மக்களை நாம் சந்திக்க இருக்கின்றோம். இந்த ஒளிபரப்பு சிறப்பாக நடைபெற உங்களுடைய உதவியை தாராள உள்ளத்தோடு கொடுக்க அன்போடு வேண்டுகின்றேன். குறிப்பாக திருப்பலிக்குரிய கருத்துக்களை கொடுத்து உதவி செய்யும்படியாக அன்போடு வேண்டுகின்றேன். உங்களுடைய நன்கொடைகளை கொடுத்து உதவுங்கள். மாலை வேளைகளிலே நடைபெறுகின்ற செபமாலையையும் வெள்ளிக்கிழமைகளிலே நடைபெறுகின்ற இறையிறக்க ஆராதனையும் வழிநடத்த உங்களுடைய தாராள நன்கொடைகளை கொடுங்கள். இன்னும் பல்வேறு விதமான செலவுகள் இந்த ஸ்கை டிவி நிறுவனத்திற்கு உண்டு. அவை அனைத்தையும் சிறப்பாக கொண்டு செல்ல உங்களுடைய ஆதரவை ஜெபத்தினாலும் பொருளினாலும் வெளிப்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகின்றேன். எனவே அன்பு உள்ளங்களை, திருப்பலிக்குரிய கருத்துக்கள் கொடுக்கப்படுகின்ற பொழுது 4 அல்லது 5 நாட்களுக்கு முன்பாக கொடுத்து பதிவு செய்து கொள்ளுங்கள். உங்களுடைய நன்கொடைகளை என்னுடைய தொலைபேசி எண், அதாவது அலைபேசி எண், அதற்கு கூகுள் பே என்று சொல்லப்படுகின்ற ஜிபே உள்ளது, அதற்கோ அல்லது என்னை நேரில் சந்தித்தோ அல்லது அலைபேசி இன்னொரு எண் கொடுக்கப்பட்டிருக்கின்றது தொடர்பிற்கு. எனவே அதன் வழியாக கொடுத்து உதவும்படி அன்போடு வேண்டுகின்றேன். இன்னும் பல பேர் தங்களுடைய விளம்பரங்களை கொடுத்து உதவ முன்வந்திருக்கின்றார்கள். அது கடைகள், நிறுவனங்கள், இன்னும் பள்ளிகள் என்று சொல்லி பல்வேறு நிறுவனங்களும் பள்ளிகளும் தங்களுடைய விளம்பரங்களை கொடுக்க முன்வந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கும் இதே எண்கள் தொடர்பு எண்களாக பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றன. எனவே உங்களுடைய விளம்பரங்கள் ஒருவேளை சின்ன அளவில் உங்களுடைய குடும்பத்தை சார்ந்த நிகழ்வுகளாக இருக்கும், அது பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாட்டங்களாக இருக்கும், அதையோ இன்னும் உங்களுடைய பகுதியில் நடைபெறுகின்ற சில முக்கியமான நிகழ்வுகளையோ ஒளிபரப்ப வேண்டுமென்றால் இந்த ஸ்கை டிவியினுடைய அலைபேசி எண்களை பயன்படுத்தி தொடர்பு கொள்ளும்படி உங்களை அன்போடு வேண்டுகின்றேன். உங்கள் ஆதரவும் ஒத்துழைப்பும் இனியும் வளர்ச்சியாகவும் பலருக்கு பலனுள்ளதாகவும் அமையும் என்பதிலே சந்தேகமில்லை. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் ஒப்பு கொடுத்து உணவாக உட்கொண்ட இப்புனித வழிப்பொருள் எங்களுக்கு வாழ்வளிக்கவும் வேண்டுகின்றோம். இவ்வாறு நாங்கள் முடிவில்லா அன்பினால் உம்முடன் ஒன்றிணைக்கப்பட்டு என்றும் நிலைத்திருக்கும் கனிதர் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உமான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். கிறிஸ்துவின் மேல் கொண்ட நம்பிக்கை நமக்கு வாழ்வு கொடுக்கும் என்ற உறுதியிலே தொடர்ந்து வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. வலது வாய்க்காலுக்காக ஜெபம். அன்பு தந்தையே இறைவா, அன்பு தந்தையே இறைவா, கேளுங்கள் கொடுக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர் தேடுங்கள் கண்டடைவீர் என்ற இறை வார்த்தையில் என்ற இறை வார்த்தையில் நம்பிக்கை வைத்து ஜெபித்த பொழுது நம்பிக்கை வைத்து ஜெபித்த பொழுது கிடைத்த எல்லா நன்மைகளுக்காகவும் எல்லா நன்மைகளுக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய பகுதிக்கு தேவையான எம்முடைய பகுதிக்கு தேவையான குடிநீர் திட்டங்களை நிறைவு செய்து குடிநீர் திட்டங்களை நிறைவு செய்து எங்களுடைய இல்லங்களுக்கு நல்ல குடிதண்ணீரை பெற்றுக் கொடுத்ததற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். உமக்கு நன்றி கூறுகிறோம். எங்களுடைய நீண்டகால போராட்டமான வலது வாய்க்கால் திட்டத்திற்கு போதுமான நிதியை ஒதுக்கி எங்களுடைய தண்ணீர் அவகாசத்தையும் மீட்டெடுத்து கொடுத்ததற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். இத்திட்டம் சிறப்பாக தொடங்கப்பட்டிருக்கிற இவ்வேளையில் இதனை விரைந்து நிறைவு செய்து கொடுப்பீராக. இவற்றை எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆமென். இதயம் மகிழுதம்மா, துயர்கைகள் மறையுதம்மா, உள்ளமும் துள்ளுதம்மா, உந்தன் தாய்மையின் நினைவாலே அம்மா. இதயம் மகிழுதம்மா. வாழ்வென்னும் பாதையிலே ஒளி விளக்காய் நீ இருப்பாய். வாழ்வென்னும் பாதையிலே ஒளி விளக்காய் நீ இருப்பாய். உண்மை மனதும் உயர்ந்த நெறியும் நிறைந்து வாழ்ந்திடுவே அம்மா. இதயம் மகிழுதம்மா, துயர்கரைகள் மறையுதம்மா, உள்ளமும் துள்ளுதம்மா, உந்தன் தாய்மையின் நினைவாலே அம்மா. இதயம் மகிழுதம்மா.